மார்க்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இந்த 9வது நாள் கர்த்தர் சொன்னாரு, கரையை சேருகிற ஒரு சுதந்திரத்தை நான் தர விரும்புறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு கரை சேர முடியாத வாழ்க்கை. நிறைய முயற்சி எடுத்து கூட அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, ஒரு கரையை அடையவே முடியல, ஒரு இலக்கை அடையவே முடியல, ஒரு தரிசனத்தை அடையவே முடியல. நீங்க நிறைய பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த 9வது நாள் நான் என் ஜனங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தரப்போறேன். கரையேறுகிற ஒரு சுதந்திரம், கரை சேருகிற ஒரு சுதந்திரம், அவங்க லட்சிய கரையை அடைகிற ஒரு சுதந்திரம். இந்த 9வது நாள் ஜெபத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன், உங்களை இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கரை ஏறுவீர்கள், நீங்க அநேக இடத்துல கரை சேருவீர்கள். கரை சேர்கிற ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைக்க போகிறார். கர்த்தர் கண்டிப்பா இந்த ஜெபத்துக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில கரை ஏறுகிற அநேக ஆசீர்வாதங்களை தேவன் தரப்போகிறார். இதுவரைக்கும் நீங்க கரையேறாம இருக்கலாம். பிரதர், இந்த லட்சியத்தை அடைஞ்சிட்டா போதும், ஏன் இந்த இடத்தை வாங்கிட்டா போதும், இன்னைக்கு நீங்க கரைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது எதுவோ எனக்கு தெரியாது. ஒருவேளை சிலர் சில இடத்தை கரையா நினைச்சிருக்கலாம், சில வீட்டை கரையா நினைச்சிருக்கலாம், சில ஆசீர்வாதங்கள் அக்கறையா நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில இதுதான் என்னுடைய கரை, இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் என்னுடைய டெஸ்டினின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் சுதந்தரிக்க இந்த 9வது நாள் ஒரு கிருபையை உங்க மேல தரப்போகிறார். இந்த ஜெபத்துக்கு அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம நிறைய காரியத்தை சுதந்தரிக்க போகிறோம். அதுல ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் நான் எதுன்னு நினைக்கிறேன்னா, அக்கறையின் சுதந்திரம். இந்த அக்கறை எதுன்னா, நிறைய வேலையில நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஒருத்தன் கடல்ல பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எதை ரொம்ப தேடுவானா, எப்ப போய் கரையேறுவோம். அதே போல சில பஸ்ல, சில ட்ரெயின்ல, ஃபிளைட்ல போகும்போது நான் நிறைய டைம் யோசிப்பேன், எப்படா போய் ரீச் ஆவோம், எப்படா போய் சேருவோம், எப்படா அந்த இடத்தை அடைவோம். நான் நிறைய நாள் யோசிச்சது உண்டு. அப்போ நிறைய பேர் எதை ரொம்ப தேடுவாங்கன்னா, எப்ப நம்ம போய் அந்த இடத்தை அடைவோம், எப்ப அந்த இடத்தை போய் நம்ம சுதந்தரிப்போம், எப்ப நம்ம போய் அதை செய்ய முடியும். ஆனா இந்த ராத்திரி 9வது நாள் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆண்டவர் சொல்லல நீ போப்பா, நீ பண்ணுப்பா, அப்படி சொல்லல, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம்ம போலாமாப்பா, நீ தனியா போக வேண்டாம், நீ தனியா போனா அக்கறைக்கு போக மாட்ட, நீ எங்கேயாவது சிக்கிடுவ, நீ எங்கேயாவது தனியா இருப்ப. ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, இந்த 9வது நாள் நான் உன்னை கரை சேர்க்கிற நாள், தத்தளிக்கிற இந்த படகை நான் கொண்டு போய் கரையில சேர்க்கிற நாள்பா. இந்த 9வது நாள் திட்டமாய் கர்த்தர் வாக்கு பண்ண போகிறார். நீ கரை சேருவாய், நீ கரை சேருவாய், நீ ஒரு அக்கறையை காண்பாய். நிறைய பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பிள்ளைய கரை சேர்த்திட்டா பரவாயில்லையே, இந்த பிள்ளைய கொண்டு போய் கரை சேர்த்துட்டா பரவாயில்லையே. அப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில திருமணம் என்னவா இருக்குது, ஒரு கரையா இருக்குது. இந்த ராத்திரி நான் சொல்றேங்க, நீங்க எதிர்பார்க்கிற அக்கறைய கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். எது அடைஞ்சிட்டா பரவாயில்ல, எதை அடைஞ்சிட்டா போதும்னு இன்னைக்கு நம்ம நம்பிட்டு இருக்கோமோ, அந்த கரை, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த 40 நாள் ஜெபம் முடியறதுக்குள்ள தரப்போகிறார். நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்ல போறீங்க, நீங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்ல போறீங்க, பிரதர் ஆண்டவர் எங்களை நிறுத்தினார், ஆண்டவர் எங்களுக்கு இதை செஞ்சார். நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தருவார். சோ இந்த அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து 3 காரியத்தை தியானிக்க போகிறோம். அக்கறை சேர நம்மிடத்துல இருக்க வேண்டிய காரியம். கண்டிப்பா நான் சொல்லிட்டேன், கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறார், அக்கறை சேர்க்க போகிறார். ஆனா நீங்க கரை ஏறணும்னா, நீங்க அந்த லட்சியத்தை அடையணும்னா, நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா, உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு 3 காரியத்தை நான் வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4வது அதிகாரத்துல பாருங்களேன், 36வது வசனம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தனையனையை வைத்து நித்திரை பண்ணியிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கவனிங்க, இயேசுதான் இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு டிராவல் சொல்றார். இயேசுதான் சொல்றாரு, வாங்கப்பா அந்த பக்கம் போலாம், வாங்கப்பா அந்த அக்கறைய போலாம். அப்போ ஆரம்பம் யார் வச்சது, இதுல இயேசு வச்சது. ஆரம்பம் ரொம்ப எப்படி இருக்கு, சமாதானமா இருக்குது. ஆரம்பம் ரொம்ப சமாதானமா இருக்குது. இவங்க
ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்களா, பெரிய சமாதானத்தோட, பெரிய சந்தோஷத்தோட, பெரிய திருப்தியோட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சில காரியத்த, சில பிரயாணத்த நீங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சீங்கன்னா, ரொம்ப பெரிய சமாதானத்தோட, ரொம்ப பெரிய நிம்மதியோட, ரொம்ப பெரிய சந்தோஷத்தோட, ஏன் பெரிய ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிச்சீங்க. இந்த பிரயாணம் அப்படிதான் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பிரயாணத்தை சொன்னது இயேசு. இவங்க என்ன நம்புறாங்கன்னா, கண்டிப்பா எங்க போயிருவோம், அக்கறைக்கு போயிடுவோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பெரிய நம்பிக்கை இருக்குது, பெரிய விசுவாசம் இருக்குது, அப்படிதான் துவங்கினீங்க. ஆனா இன்னைக்கு போக 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 என்ன வந்துருச்சுன்னா, அலைகளுடைய பலத்தினால, எதிர்காற்றினால படகு மூழ்கத்தக்க தண்ணி என்ன வந்துருச்சுன்னா படகுக்குள்ள வந்துருச்சு. இந்த ராத்திரி வேலையில ஒருவேளை தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்ச நிறைய காரியம் எப்படிதான் ஆரம்பிச்சீங்கன்னா, சமாதானத்தோட தான் ஆரம்பிச்சீங்க, சந்தோஷத்தோட தான் ஆரம்பிச்சீங்க, ஒரு பெரிய நிறைவோட தான் ஆரம்பிச்சீங்க, ஒரு திருப்தியோட தான் ஆரம்பிச்சீங்க. ஆனா ஆரம்பிச்ச சமாதானம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இல்ல, ஆரம்பிச்ச நிம்மதி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போய் கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையை பார்த்தோம்னா, அந்த திருமணம் ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சிருப்பாங்க, ரொம்ப திருப்தியா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அநேகர் வந்து சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு அவங்க வாழ்க்கையில என்ன இல்லன்னா அந்த சந்தோஷம் இல்ல. இந்த தேவ ஜனங்க அப்படிதான் பாருங்களேன். ஒரு பெரிய சமாதானத்தோட, ஒரு பெரிய நிம்மதியோட, ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தோட அவங்க துவங்குறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன இல்லன்னா பெரிய சமாதானம் இல்ல. அப்புறம் போக 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 என்ன ஆகுதுன்னா, எதிர்காற்று கப்பலை நோக்கி அடிக்க ஆரம்பிக்குது. இந்த காத்து எதை கொண்டு வந்துருச்சுன்னா, இந்த படகுக்குள்ள ஃபுல்லா தண்ணியை கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க போய்க்கொண்டிருக்கிற பிரயாணத்துல உங்களுக்கு எதிரா இருக்கிற சில சூழ்நிலை உங்களை மூழ்கடிக்கிற அளவுக்கு சில காரியங்களை கொண்டு வந்து உங்க படகுல போட்டு கொண்டிருக்கலாம். பிரதர், இனி என்னால சாதகமா போக முடியாது. எங்க இந்த பிரயாணம் ரொம்ப சாதகமா ஆரம்பிச்சது, ஆனா ஒரு கட்டம் வருது, இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாதுன்னா சாதகமா நிம்மதியா சந்தோஷமா போக முடியாதுங்கிற ஒரு பெரிய கட்டம் இந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள வருது. அப்போ அவங்க ஒண்ணே ஒண்ணு பண்றாங்க, அந்த படகுல இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். இந்த ராத்திரி நான் சொல்றேங்க, இயேசு மாத்திரம் ஒரு படகுக்குள்ள இருப்பார்னா கண்டிப்பா அந்த படகு மூழ்கவே முடியாது. அந்த படகு என்ன பண்ணிரும்னா கரை சேர்க்கப்படும். அது மாத்திரம் இல்ல, இந்த படகு கூட ஒரு கூட்டம் வந்து என்ன பண்ணியிருக்கான் வந்துச்சாம். அந்த வசனம் சொல்லும், வேறு அநேக படகுகளும் அவர்களோடு கூட இருந்துச்சு. அப்போ சுத்தி இருக்கிற படகெல்லாம் எதை கவனிச்சிருக்கும்னா, இயேசு இருக்கிற படகு என்னாச்சு, இயேசு இருக்கிற படகு எப்படி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் உங்க வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இயேசு இருக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி போக போகுது, இயேசு இருக்கிறவர்களுடைய பிரயாணம் எப்படி போக போகுது. பிரதர், என் படகுல இயேசு இருக்கிறார், ஆனா என் படகுல தான் மூழ்கிற மாதிரி தண்ணி வருது, ஏன் படகுல தான் பிரதர் மூழ்கிற மாதிரி பிரச்சனை வருது. ஒருவேளை நீங்க அப்படி சொல்லலாம். இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்துல சொல்றேங்க, என்ன வந்தாலும் அந்த படகுல இயேசு இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. ஒரு கூட்டம் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படகு மூழ்க போகுதா, இந்த படகு அமிழ்ந்து போக போகுதா, இந்த படகு கரையேறுமா, அத்தனை கேள்வியோட, அத்தனை சந்தேகத்தோட வேறு அநேக படகுல இருக்கிற ஜனங்க எதை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, இயேசு பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற, இயேசு வாக்கு பண்ணின ஒரு கப்பலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை நீங்க வாக்கு தத்தத்தோட தான் துவங்கினீங்க, சமாதானத்தோட தான் துவங்கினீங்க, சந்தோஷத்தோட தான் துவங்கினீங்க. ஆனா இன்னைக்கு சில சூழ்நிலை எப்படி உங்களை கொண்டு போயிட்டு இருக்குன்னா, எதுவுமே இல்ல பிரதர். இன்னைக்கு ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த படகுடைய நிலைமை என்ன ஆக போகுது, இந்த படகுடைய சூழ்நிலை என்ன ஆக போகுது. ஆனா தீர்க்க தரிசனமா நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், அந்த படகை மூழ்கி போக இயேசு விடவில்லை. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு உங்க படகுல இருப்பார் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், அந்த படகை மூழ்கி போக இயேசு விட மாட்டார். சில வேளையில நம்முடைய ஆரம்பம் எப்படிதான் இருக்கு, சமாதானமா தான் இருக்கு, சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா முடிவு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆரம்பிச்ச சமாதானம் இன்னைக்கு இல்ல, ஆரம்பிச்ச சந்தோஷம் இன்னைக்கு இல்ல, ஆரம்பிச்ச திருப்தி இன்னைக்கு இல்ல. ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போய்கொண்டு இருக்கிறீங்களா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், தேவஜனங்களே, இன்னும் உங்கள் படகிலே மூழ்காமல்
மூழ்காமல் காக்கிற இயேசு இருக்கிறார். இன்னும் உங்கள் படகிலே மூழ்காமல் சேதமில்லாமல் கரை சேர்க்கிற ஒரு இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. சோ முதலாவது காரியம் பாருங்க, ஒரு படகு கரை சேரணும்னா அந்த படகுல யார் இருக்கணும்னா இயேசு இருக்கணும். உங்க வாழ்க்கை கரை சேரணுமா, உங்க குடும்பம் கரை சேரணுமா, கண்டிப்பா இந்த ராத்திரி சொல்றேன், உங்க குடும்பத்துல இயேசு இருக்கணும். இயேசு இருக்கிற படகு மூழ்க முடியாது. இயேசு இருக்கிற படகு ஒருவேளை நிரப்பப்படலாம், எதிரான சூழ்நிலையினால் நிரப்பப்படலாம், ஆனா மூழ்காது. வாழ்க்கையில சில சூழ்நிலை எப்படி எதிரா இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து நிரப்பிடுதா, எதிரா இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து நிரப்பிடுதா. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், எதிரா இருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை உங்கள் படகை நிரப்பலாம், ஆனால் உங்கள் படகை மூழ்கி போக இயேசு இடம் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு உங்க படகு மூழ்கிற மாதிரி போகுதாங்க, இன்னைக்கு அப்படிதான் தெரியுது. அன்னைக்கு சீஷர்களுக்கு என்ன வந்துருச்சா, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இயேசு கிட்ட போய் கேட்கிறாங்க, நாங்க சாகரமே உமக்கு அது பிரச்சனை இல்லையா? நாங்க செத்துக்கிட்டு இருக்கிறமே பிரச்சனை இல்லையா? சில பிரயாணங்கள், சில திட்டங்கள் சமாதானத்தோட, சந்தோஷத்தோட, ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் உங்க வாழ்க்கையில துவங்குனீங்க. ஆனா இன்னைக்கு என்ன அணு அணுவாது கொள்ளுது பிரதர். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அதை செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இயேசு சொல்லுகிறார், நீ கரை சேருவாய், நீ கரை சேருவாய். ஏன் தெரியுமாப்பா? இன்னும் அந்த பிரயாணத்துல நான் உன் கூட நிக்கிற மகனே, இன்னும் அந்த பிரயாணத்துல நான் கூட இருக்கிற மகளே, நீ கரை சேருவ மகளே. இது எப்படி ஆண்டவரே முடியும்? எதிர்காற்று அடிக்குது, தண்ணி வந்து நிரம்புது, ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, என்ன வந்தாலும் இயேசு படகுல இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. இயேசு இருக்கிற படகு கண்டிப்பா சொல்றேன், அது மூழ்கி போகவே முடியாது, அது மூழ்கி போகவே முடியாது. அது மூழ்க மாதிரி வரலாம், ஆனா இயேசு தூக்கி விடுவார். இந்த பிரயாணம் பாருங்களேன், என்ன வந்தாலும் அவர் இருந்த பிரயாணத்துல அவர் மூழ்கவே விடலத்தானே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுவோடு ஆரம்பிச்ச நீங்க, இயேசுவோடு துவங்கின நீங்க எப்படிங்க மூழ்கி போவீங்க? உங்க வாழ்க்கையில எப்படிங்க மூழ்கடிக்கிற சூழ்நிலை வரும்? கண்டிப்பா சொல்றேன், இயேசு உங்களை மூழ்க விட மாட்டாருங்க. பாருங்க, இந்த கப்பலை சுத்தி ஒரு கூட்டம் பார்த்துட்டு இருக்கு. இது என்ன ஆக போகுது, எப்படி ஆக போகுதுன்னு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை சுத்தி ஒரு கூட்டம் பார்க்குது. அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன ஆக போகுது, என் வாழ்க்கையில் என்ன ஆக போகுது, ஒரு கூட்டம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நீங்க விழுகணும்னு சில கூட்டம் பார்த்துட்டு இருக்கோம். சிலர் நீங்க வருவீங்களான்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சிலர் வந்து நீங்க பிழைப்பீங்களான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இத்தனை கண்களுக்கு முன்னாடி இயேசு அந்த படகை கரை சேர்த்தினார். இத்தனை கண்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் கரை சேற்றினார். இந்த ராத்திரி நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில அத்தனை கண்கள் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்குது. இதை இவங்களால செய்ய முடியுமா, இது இவங்களால ஆகுமா, இவங்களால இது நடக்குமான்னு இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அத்தனை கண்களுக்கு முன்பாக இயேசு உங்களை கரை சேர்க்க போகிறார். அவங்க கண்ணுக்கு பின்னாடி உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இல்ல, அத்தனை படகுகளுக்கு முன்னாடி இயேசு என்ன பண்றாருன்னா இந்த படகை கொண்டு போய் கரையில சேர்க்கிறார். இந்த ராத்திரி கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், அத்தனை படகுகளுக்கு முன்னாடி உங்க படகு கரை சேரும். இதுவரைக்கும் இந்த படகோட காம்படிஷன் நிறைய பண்ணிட்டு இருக்கலாம், போட்டி போட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த படகெல்லாம் கரை சேருதோ இல்லையோ, இயேசு இருக்கிற உங்க படகு கண்டிப்பா கரை சேரும். இயேசு இருக்கிற உங்க படகு கண்டிப்பா அது தன்னுடைய இலக்கை அடைந்து தீரும். அவர் எந்த இடத்தை சொன்னாரோ அந்த இடத்துக்கு அவர் உங்களை கொண்டு போய் விட போகிறார். சோ முதலாவது உங்க படகு கரை சேரணும்னா அதுல இயேசு இருக்கணும். இயேசு இல்லாம கரை சேரணும்னா அது கண்டிப்பா என்ன இல்லைன்னா சாத்தியமே இல்லை. சோ உங்க வாழ்க்கையில நீங்க கரை சேரணுமா, கரை சேர்கிற ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கணுமா, உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கணும். மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த பகுதி ரொம்ப முக்கியங்க. இயேசுவை மிஸ் பண்ணிட்டு நீங்க கரையை பார்க்கணும், கரை ஏறணும் கண்டிப்பா நினைச்சீங்கன்னா சாத்தியமே இல்லை தேவ பிள்ளைகளே. ஆனா இயேசுவை பிடிச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க கரை ஏறுறீங்களோ இல்லையோ அந்த படகுல இருக்கிற இயேசு கரை சேர்க்க வல்லவர். இப்போ இந்த படகை ஓட்டிட்டு இருக்கிறது யாரு? சீஷர்கள். ஆனா இந்த சீஷர்கள் கரை ஏறிடலாம் எல்லா நம்பிக்கையோட தான் போனாங்க. ஆனா ஓட்டுறவங்களால சேர முடியல. இயேசு எழுந்து வந்து காற்றை அதட்டி கடலை அதட்டி கரை சேர்க்கிறார். இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், உங்களால உங்க வாழ்க்கையில கரை சேர முடியாது உண்மைதாங்க. ஆனா உங்க வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற இயேசு உங்களை கரை சேர்க்க வல்லமையுள்ளவர். உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற இயேசு உங்களை கரை சேர்க்க வல்லமையுள்ளவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கரை ஏற முடியுமா? இன்னைக்கு ஒரு கூட்டம் பார்த்துட்டு இருக்கேன் பிரதர், நான் கரை
ஏறுவனா பிரதர்? என்னாலையும் வாழ முடியுமான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கல்ல. உன்னாலையும் செய்ய முடியும் பிரதர், உன்னாலையும் செய்ய முடியும் சகோதரி. ஏன் தெரியுமா? உன் பின்னணியத்துல இயேசு இருக்கிறார். உன் பேக்ரவுண்ட்ல இயேசு நிக்கிறாருப்பா. உன் பின்னாடி இயேசு நிக்கிறாருமா. யாரு பின்னாடியும் நிக்காத இயேசு உன் பின்னாடி நிக்கிறாரே, உன் பின்னாடி வராரே, உன் கூட இருக்கிறாரே. அங்க நிறைய கப்பல் இருக்கு. ஆனா அத்தனை கப்பல்ல இல்லாத இயேசு இந்த சீஷர்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த கப்பல்ல இருக்கிறாரே. இந்த ராத்திரி நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், எத்தனை கப்பல்லையும் இல்லாத இயேசு உங்க கப்பல்லையும் என் கப்பல்லையும் இருக்கிறதுனால தான் இன்னும் கூட நிறைய பிரச்சனை வந்தும் போராட்டம் வந்தும் காத்து அடிச்சோம் ஏன் புயல் வீசி கூட நம்ம கப்பல் இனி மூழ்கி போகல, நம்ம கப்பல் இனி கவுந்து போகல. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நம்ம பின்னணியத்துல இன்னும் இயேசு இருக்கிறார். நம்ம பின்னணியத்துல இயேசு இன்னும் இருக்கிறார். இந்த ராத்திரி நான் உங்களுக்கு திட்டமா சொல்றேன், உங்கள் கப்பலின் பின்னணியத்திலே இயேசு இன்னும் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் பின்னணியத்திலே இயேசு இன்னும் இருக்கிறார். நீங்க பேக்ரவுண்டே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு உதவி செய்யவே ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்க பேக்ரவுண்டா இயேசு நிக்கிறார். உங்களுக்கு பின்னாடி இயேசு நிக்கிறார். யாரோ ஒருத்தர் இங்க இருக்கிறீங்க, எனக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருந்தா, எனக்கும் ஒரு பெரிய ஸ்தானம் இருந்தா, என் பின்னணியும் பெருசா இருந்தா நானும் நல்லா இருந்திருப்பேனே பிரதர். அப்படி ஒருவேளை யாரோ இந்த சப்தத்தை கேட்கிறீங்க. ஆனா இந்த இயேசு யார் தெரியுமா? உனக்கு பின்னணியாய் நிற்கிறவர். இந்த கப்பலுடைய பின்னணியத்துல வேற யாரும் இல்ல, ஆனா இயேசு இருந்தார். இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க பின்னணியத்துல என் பின்னணியத்துல இயேசு நிற்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. முதலாவது, அவர் இருக்கிற படகு கரை சேரும். அவர் இருக்கிற படகு கரையை அடையும். இன்னைக்கு எந்த கரையை தேடுறீங்க? உங்க லட்சிய கரை என்ன? உங்க எதிர்கால திட்டம் என்ன? நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க எதிர்பார்க்கிறத விட பெரிய இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நீங்க எதிர்பார்க்கிறத விட பெரிய ஒரு இடத்திற்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போய் சேர்ப்பார். இன்னைக்கு ஒருவேளை பிரதர் என் சிச்சுவேஷன் அவ்வளவுதான், என் சூழ்நிலை அவ்வளவுதான், ஆனா உங்க பேக்ரவுண்ட்ல இயேசு நிக்கிறார். உங்க பின்னணியத்துல இயேசு நிக்கிறார். சீஷர்கள் பார்த்தாங்க, ஐயோ மடிந்து போகிறோம். இயேசுவை வந்து எழுப்பும் போது, ஆண்டவரே கடல் கொந்தளிக்குது, கொஞ்சம் வந்து உதவி செய்யுங்க அப்படியெல்லாம் கேட்டிருக்கலாம். நினைச்சிருந்தா, ஏசப்பா கடல் கொந்தளிக்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படி கேட்டிருக்கலாம். ஆனா இவங்க போய் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் மடிந்து போகிறோம் ஆண்டவரே, நாங்க செத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்க அழிஞ்சுகிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே அப்படி சொல்றாங்க. இந்த ராத்திரி இன்னைக்கு ஒருவேளை அப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் அழிஞ்சிட்டு இருக்க ஆண்டவரே, எனக்கு முடிஞ்சிட்டு இருக்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் செத்துட்டு இருக்க ஆண்டவரே அப்படி சொல்றீங்களா? ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, அத்தனை பேருக்கு பின்னாடி அநேக பேக்ரவுண்ட் இருக்கலாம், ஆனா உனக்கு பின்னாடி இயேசு நிக்கிறார். உனக்கு பின்னாடி இயேசு நிக்கிறார். உலகத்துல அத்தனை பேருக்கு எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கட்டும், ஆனா உன் பேக்ரவுண்ட் என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? இயேசுங்க. நான் திரும்பியும் சொல்றேன், இயேசு இருக்கிற படகு மூழ்கி போக முடியாது. இயேசு இருக்கிற படகு. ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷம் எந்த கொந்தளிப்பும் அளிக்கலையா? இத்தனை வருஷம் எந்த போராட்டமும் வரலையா? இத்தனை வருஷம் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில வரலையா? ஆனா அத்தனை பிரச்சனையும் இயேசு கணக்க வச்சார்ல. அத்தனை பிரச்சனையிலயோ இயேசு உங்களுக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்தார்ல. உங்களுக்கு வந்த பிரச்சனை, உங்களுக்கு வந்த புயல் காற்று, இதே புயல் காற்று வேற யாருக்காவது வந்திருந்தா எப்பவோ இல்லாம போயிருப்பாங்க, எப்பவோ அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா எத்தனை புயல் வந்து கூட, எத்தனை காற்று அடிச்சு கூட இன்னைக்கு வரைக்கும் இயேசு உங்களை விழுகாம வச்சிருக்கிறார்ல. இன்னைக்கு வரைக்கும் இயேசு உங்களை விழுகாம காத்திருக்கிறார்ல. இனி எப்படிங்க விழுக வைப்பார்? இத்தனை வருஷம் நம்மள விழுக விடாதவரா இந்த பிரச்சனையில விழுக விட போறாரு? இத்தனை வருஷம் உங்களை பாதுகாத்தவரா இந்த இடத்துல உங்களை கைவிட போகிறார்? ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்ய போகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இதுவரைக்கும் உங்களை ஆசீர்வதிச்சவர், இதுவரைக்கும் உங்களை நடத்தினவர், இதுவரைக்கும் உங்களை தப்புவித்தவர் இனிமேலா உங்களை போய் மாட்ட வைக்க போறார். இனிமேலா போய் உங்களை சிக்க வைக்க போறார். இனிமேலா உங்களை போய் தள்ளிவிட போகிறார். இதுவரைக்கும் உங்களை நடத்தினது இயேசுதான், இனியும் உங்களை நடத்த போறது யார்தான்? இயேசுதான். சோ இதுவரைக்கும் உங்க பின்னணியத்துல நின்றது இயேசுதானா? நான் இந்த ராத்திரி சொல்றேன், இதுக்கு மேலையும் உங்க பின்னணியத்துல நிற்பது, உங்க பேக்ரவுண்ட்ல நிற்பது இயேசு என்பதை மறந்து போயிடாதீங்க. கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவர் வச்ச இலக்குக்கு நீங்க போவீங்க. ஆண்டவர் வச்ச இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அந்த படகுல இருந்த சீஷர்களால போக முடியல, ஆனா இயேசு பின்னணியத்துல பேக்ரவுண்டா இருந்தவர் முன்னாடி எழுந்து வந்து நின்றார். இன்னைக்கு நான் சொல்றேன், சில வேளையில கர்த்தர் உங்க பேக்ரவுண்டா
பேக்ரவுண்டாவும் நிப்பாரு. சில இடத்துல அவசியம்னா உங்களுக்கு முன்னாடியும் வந்து நிப்பாரு. சில பிரச்சனைய பின்னாடி இருந்து உங்களுக்காக ஹேண்டில் பண்ணுவாரு. அதே சமயம் அந்த பிரச்சனை உங்க உயிரையே எடுக்கிற அளவுக்கு, உங்களையே மூழ்க வைக்கிற அளவுக்கு எழும்பும் போது இயேசு என்ன பண்ணுவாருன்னா, முன்னாடி வந்து நின்று அந்த பிரச்சனையை முடித்து கட்டுவார். அந்த போராட்டத்தை முடித்து கட்டுவார். இந்த ராத்திரி நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்ம பேக்ரவுண்டு. அதே சமயம் ஆண்டவர் யாருன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்னா நம்ம படை தளபதியாவும் அவர் மாற்றுவார். ஒரு கப்பல்ல யார் தெரியுமா படை தளபதியா இருப்பா? அந்த கப்பலை இயக்குற கேப்டன். ஆனா இயேசு இந்த கப்பலுடைய ஆரம்பத்துல யாரா இருந்தார்னா, ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கிற சாதாரண ஸ்ட்ரேஞ்சரா இருந்தார், சாதாரண மனுஷனா இருந்தார். அதே இயேசு அந்த படகுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அதே இயேசு அந்த படகுக்கு ஒரு போராட்டம் வரும்போது, அவர் யாரா மாறுறாருன்னா, அந்த கப்பலோட ஒரு பெரிய கேப்டனா மாறுறாரு. இந்த ராத்திரி சொல்றேன், உங்க வாழ்க்கையில இயேசு பேக்ரவுண்ட்லயே நிக்கிறாரு, நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லாதீங்க. இயேசு அவசியப்பட்டா உங்க வாழ்க்கையின் கேப்டனா, சேனாதிபதியா, அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயத்தை நிறைவேற்றுகிறவராய் உங்களுடைய வாழ்க்கையில முன்னாடி வந்து நிற்பார். கண்டிப்பா நிற்பார். நீங்க கவலைப்படாதீங்க. முதலாவது நான் சொல்லுகிறேன், இயேசு இருக்கிற படகு அது அக்கறை சேரும். இரண்டாவது பாருங்க, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி இருந்து யோய்ப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கவனிங்க, இந்த இடத்துல யோனா என்ற ஒரு தேவ மனுஷன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். யோனாவை கர்த்தர் எங்க போக சொல்றாரு? அப்பா நினிவேக்கு போ, நினிவேல ஜனங்க அழிஞ்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் போ யோனா, அங்க போய் ஜனங்க கிட்ட பேசி அவங்க மனம் திரும்புவாங்க. ஆனா யோனா என்ன பண்றாருன்னா, தர்ஷீசுக்கு போற ஒரு கப்பலுக்கு என்ன பண்றாரு? கூலி கொடுத்து, அதாவது பணம் கொடுத்து ஏறாருங்க. சாதாரணமா ஏறல, பணம் கொடுத்து. நிறைய வேலையில நமக்கு வர்ற பிரச்சனை என்னவா இருக்கும் தெரியுமா? நம்மளே சொந்த காசுல என்ன வச்சிருப்போம்னா, ஒருத்தங்க சொல்லுவாங்க, சிலர் சூனியம் வைக்கிற மாதிரி பிரச்சனையை நம்மளே என்ன பண்ணிருப்போம்னா, சொந்த காசுல பண்ணிருப்போம். அப்படிதான் யோனா என்ன பண்ணிட்டாரு? போக வேண்டிய யோனா சொந்த பணத்துல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டார். சரி போறாருன்னு சொல்லிட்டு இவர் கப்பல் ஏறாரு. கப்பல் ஏறி போகும்போது கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, கப்பல்ல பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டார். கடல் ஃபுல்லா கொந்தளிக்குது. யோனா நீ இதுக்கு மேல போக முடியாது. அப்ப கடல்ல இருக்கிற எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு யோசிச்சு அவங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்றாங்க? கடல்ல எறிகிறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்க பணம், அவங்களுடைய நன்மை எல்லாத்தையும் தூக்கி அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, கடல்ல தூக்கி வீச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இப்படிதான் சிலர் நம்முடைய வாழ்க்கையில கூட இருப்போம். யாராவது ஒருத்தரை இழக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் இழப்போம். ஏதோ ஒண்ணு இழக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் இழப்போம். அதே மாதிரிதான் அந்த கப்பல்ல இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த யோனாவை இழந்துடக்கூடாது, அதுக்காக நாங்க எதை வேணா இழப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. ஆனா இந்த யோனாவை தூக்கி எறிய அவங்களுக்கு மனசே வரமாட்டேங்குது. ஆனா ஏன் காரணம் ஒண்ணே ஒண்ணு, இந்த யோனாவால தான் பிரச்சனையே வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு குறியவங்களை சமாளிக்க முடியல. ஆனா எல்லாத்தையும் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு இருப்போம். சரி இன்னைக்கு அது சத்தியம் இல்ல, நம்ம காரியத்திற்குள்ள வருவோம். அப்போ தூக்கி எறியறாங்க. தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில ஒரு சீட்டு போடுறாங்க. எல்லார் பேரையும் போடுவோம். இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு? நம்ம பாட்டுக்கு சமாதானமா போனோம். ஏன் இவ்வளோ கடல் கொந்தளிக்குது? ஏன் இவ்வளோ பிரச்சனை? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா சீட்டு போடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேரை எழுதி குலுக்கி போடுறாங்க. போட்டா யோனா பேர்ல வருது. நம்மால தான் ஆண்டவருக்கு விரோதமா வேற ஒரு இடத்துக்கு ஓடுறாரு. அப்போ அந்த சீட்டை எடுத்து பார்த்தோன்னே யோனா பேர் வந்தோடனே, யோனா அங்க என்ன பண்ணியிருக்கணும் நியாயமா? சரி ஆண்டவரே நினிவேக்கு போறேன், நான் தர்ஷீசுக்கு போலன்னு சொல்லிட்டு கப்பலை திருப்புங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா யோனா என்ன சொல்றாரு தெரியுமா? என்னை தூக்கி கடல்ல போடுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை இதுதாங்க. ஆண்டவர் சில வேலையில எச்சரிப்பார், சில காரியங்களை சொல்லுவார், இது வேண்டாம் இதை பண்ணு, இது வேண்டாம் இப்படி பண்ணு. ஆனா நம்ம என்ன பண்ணவே மாட்டோம்னா, கடைசி வரைக்கும் அவருடைய சப்தத்துக்கு வந்து கீழ்ப்படியவே மாட்டோம். யோனா பாருங்க, தான் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க வச்ச இடத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் ஆண்டவரே, போக மாட்டேன் அப்படின்னு உடனே யோனாவை தூக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா கடல் மேல போட்டுறாங்க. கடலுக்குள்ள போட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு மீனை கொடுத்துறாரு. மீன் வந்து யோனாவை முழுங்கிருது. நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். 3 நாள் யோனா வந்து எங்க இருக்கிறாரு? மீனுடைய வயிற்றுல இருக்கிறார். ஆனா யோனா ஒரு டைம் கூட என்ன பண்ணல இது வரைக்கும், ஆண்டவரே நான் நினிவேக்கு போல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கல. இந்த ராத்திரி நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானம் உங்களை கரை சேர்க்கும். நீங்க கர்த்தரோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை உங்களை கரை சேர்க்கும். இந்த யோனா பாருங்க, ஒரு உடன்படிக்கையும் இல்லாம அந்த படகுல போனாரு.
போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ நினிவேக்கு போயிரு. இல்ல ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன், இல்ல நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் இன்னும் நீங்க உங்க லட்சியத்தை பார்க்கல, ஏன் இன்னும் உங்க அக்கறையை பார்க்கல தெரியுமா? உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க உடன்படிக்கை எடுக்கலைங்க. உங்க வாழ்க்கைக்கான உடன்படிக்கை ஆண்டவரோடு நீங்க ஒரு பொருத்தனை இன்னும் பண்ணல. ஆண்டவரோட ஒரு பொருத்தனை இன்னும் செய்யாதனால தான் இன்னும் நீங்க விடுதலையை பார்க்காம இருக்கிறீங்க. இரண்டாவது காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அக்கறை சேரணுமா, நீ அடுத்த இடத்துக்கு போகணுமா, இன்னைக்கு வாழ்க்கையில இரண்டாவது என்ன தேவை தெரியுமாப்பா? ஒரு உடன்படிக்கை தேவைப்பா, ஒரு பொருத்தனை தேவைப்பா. நீ அக்கறைக்கு போகணும் உண்மை, ஆனா ஏன் இன்னும் சில பிரயாணம் தாமதமாகுது, ஏன் இன்னும் சில லட்சிய கரைகள் தாமதமாகுது, ஏன் இன்னும் சில லட்சியத்தின் முன்னேற்றங்கள் தாமதமாகுது? நீங்க எடுக்க வேண்டிய பொருத்தனைகளை இன்னும் எடுக்கவில்லை. யோனா பாருங்க, ஆண்டவர் பல டைம் சொல்றாரு, எப்பா நீ நினிவேக்கு போ, நீ நினிவேக்கு போ. ஆனா யோனா உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன்னா பொருத்தனை செய்ய மாட்டேன்னு இருந்தாரு. ஆனா கடைசியில யார் ஜெயித்தா தெரியுமா? கர்த்தர் தான் ஜெயித்தார். பாருங்க, மீனின் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. போன உடனே யோனா நினைச்சிருந்தா ஒரே நாள்ல என்ன பண்ணிருக்கலாம், பொருத்தனை எடுத்திருக்கலாம். ஆனா எடுக்கல. 3 நாள் கழிச்சுதான் ஒரு பொருத்தனை எடுக்கிறார். இன்னைக்கு நான் ராத்திரி உங்க வாழ்க்கையில சொல்றேங்க, நீங்க எடுக்கிற சில பொருத்தனைகள் உங்களை அக்கறையில கொண்டு போய் சேர்க்கும். நீங்க எடுக்கிற சில பொருத்தனைகள், சில தீர்மானங்கள் உங்களை கொண்டு போய் தேவன் வச்ச அக்கறையில சேர்க்கும். இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், இன்னைக்கு கண்டிப்பா நீங்க ஒரு பொருத்தனை எடுங்க. இந்த 40 நாள் ஜெபம் முடியறதுக்குள்ள கர்த்தர் பெரிய அக்கறை உங்களுக்கு காட்ட போறார். பெரிய அடுத்த கரையை காட்ட போகிறார். இதுவரைக்கும் நீங்க பார்த்த சூழ்நிலையை போல இனி இருக்க போறது இல்லைங்க. கண்டிப்பா இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஒரு பொருத்தனை யோனாவுடைய வாழ்க்கையில இருந்த அத்தனை சூழ்நிலையும் மாத்துச்சு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த 2வது அதிகாரத்துல பாருங்க, 9வது 10வது வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. பாருங்க, மீனின் வயிற்றுல போய் முதல் நாள் பண்ணல, 2 நாள் பண்ணல, 3வது நாள் பொருத்தனை. நிறைய சமயம் நம்ம எங்க போய் தான் பொருத்தனை பண்ணுவோம்னா, அழிவின் விளிம்புக்கு போய், கடைசிக்கு போய் தான் பொருத்தனை பண்ணுவோம். ஆனா யோனா பாருங்க, ஒரு பொருத்தனை எடுக்கிறார். ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பொருத்தனை பண்ற ஆண்டவரே, நான் நினிவேக்கு போற ஆண்டவரே. அந்த யோனாவுடைய ஒரு பொருத்தனை இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில இருந்த அத்தனை சூழ்நிலையும் திருப்பி போட்டுச்சு. வசனம் சொல்லுது, உடனே மீன் அவனை கக்கி போட்டது. இந்த ராத்திரி நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பிடிச்சு வச்சிருக்கிற சில காரியங்கள் எல்லாம் இந்த ராத்திரி நீங்க செய்ய போகிற ஒரு பொருத்தனையில மாற போகுது. ஆண்டவர் என்னிடத்துல திட்டமாய் பேசினார், ஒரு பொருத்தனை உன்னை கரை சேர்க்குப்பா. நான் விரும்புகிற ஒரு பொருத்தனை உன்னை கொண்டு போய் கரை சேர்க்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கரை பார்க்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? இன்னும் பொருத்தனை இல்ல, இன்னும் தேவனோடு ஒரு உடன்படிக்கை இல்ல. ஆனா இந்த ராத்திரி சொல்றேன், கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், அவர் நீங்க அடைய வேண்டிய கரையை உங்களை அடைய பண்ணுவார். இன்னைக்கு கர்த்தருடைய இருதயத்துல பேசுற, உங்க இருதயத்துல கர்த்தர் ஏவறாரு, சில பொருத்தனைகளை எடுக்கும்படி ஏவுகிறார். இந்த ராத்திரி கண்டிப்பா சொல்றேன், நீங்க எடுக்கிற பொருத்தனை உங்களை கரை சேர்க்க போகுது. கர்த்தர் கட்டாயம் கொண்டு போய் யோனாவை கரை சேர்த்தினார். சோ 2வது நான் சொன்னேன், உடன்படிக்கை பொருத்தனை நம்மை கரை சேர்க்கும். முதலாவது நம்ம கரை சேரணுமா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். 2வது நம்ம கரை சேரணுமா, ஒரு பொருத்தனை, ஒரு தீர்மானம், ஒரு உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். உடன்படிக்கை இல்லாம, தீர்மானம் இல்லாம, பொருத்தனை இல்லாம நம்மளால கரை சேரவே முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு அப்பா வீட்டை விட்டு ஓடுறார். ஓடும்போது இவன் சொல்றான், ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு கல்லை நிறுத்திட்டு, ஆண்டவரே நான் மட்டும் பத்திரமா திரும்ப வந்துட்டேன்னா நான் நிறுத்தின கல் என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வீடு ஆயிரும் ஆண்டவரே. அவன் சொன்னது போலயே அவனை பத்திரமா திரும்ப வர பண்ணார். சோ இந்த ராத்திரி சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க தேவனோடு பண்ணுகிற சில உடன்படிக்கை, தேவனோடு பண்ணுகிற சில பொருத்தனை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கரையை கொடுக்க போகுது. 3வது ஒரு காரியத்தை வேகமா சொல்லி முடிக்க போகிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27வது அதிகாரம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். இங்க கவனிங்களேன், இங்க பவுல் ஒரு பிரயாணத்தை செய்யறார். பவுல் ஒரு கப்பல் பிரயாணத்தை செய்யறார். அப்போ பவுல் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன சாதகம்னா, காத்து ரொம்ப மெதுவா அடிக்குது, காத்து ரொம்ப இதமா அடிக்குது. சில சூழ்நிலை எப்படிதான் நம்மள ஆரம்பிக்க வச்சதுன்னா ரொம்ப ஃபேவரா இருந்துச்சு. சிலதை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, அது ரொம்ப
சாதகமா இருந்துச்சு உங்க வாழ்க்கையில. ரொம்ப எல்லாமே அனுகூலமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சிலதை நீங்க ஆரம்பிச்சீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த மெதுவா தென்றல் எப்படி ஆயிடுச்சுன்னா, கொடுங்காற்றாய் மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி இருக்குதா? பிரதர், சிலது ரொம்ப ஃபேவரா இருந்ததுனால, ரொம்ப சாதகமா இருந்ததுனால நான் துவங்கினேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில அது எப்படி ஆயிடுச்சுன்னா, பெரிய கொடுங்காற்று போல அடிக்க ஆரம்பிச்சுச்சு. கொடுங்காற்று போல வீச ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒருவேளை இந்த ராத்திரி சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், கொடுங்காற்றை அடக்குகிற கர்த்தர் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார். சோ அங்க பாருங்க, அந்த கொடுங்காற்று அடிச்ச உடனே எல்லாரும் ஒரு காரியம் வருது. இனி தப்பி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இனி கரையேறது ரொம்ப கஷ்டம். இன்னும் கரையேறது ரொம்ப கஷ்டம். இன்னும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அக்கறைக்கு போக முடியாது. இன்னும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு பிரயாணத்துல ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு எண்ணம் எல்லாருடைய வாழ்க்கையில வந்துருச்சு. அப்போ பவுல் சொல்லுகிறார், இல்ல இல்ல இல்ல, நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம் நான் சொல்றேன், நீங்க தேவ திட்டத்துல இருப்பீங்கன்னா நீங்க கரை சேர்வீங்க. இந்த பவுல் பாருங்க, ஒரு தேவ திட்டத்துல இருக்கிறார். அவர் மேல ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்குது. இவர் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். மூன்றாவது எது உங்களை கரை சேர்க்கும் தெரியுமா? உங்க மேல இருக்கிற தேவனுடைய பெரிய திட்டம், உங்க மேல இருக்கிற தேவனுடைய பெரிய தரிசனம். அது கண்டிப்பா என்ன பண்ண போகுதுன்னா, உங்களை கரை சேர்க்க போகுது. இந்த 40 நாள் உபவாச ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் ராத்திரி 11 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் இணையறோம்ல. ஒரு சிலரா இருந்தா கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. இந்த 40 நாள் முடியறதுக்குள்ள நான் சொல்றேன், நீங்க அநேகர் கரை சேர போறீங்க. நீங்க கரை ஏற போறீங்க. இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலை இல்லைங்க. இங்க பாருங்க, பவுல் ஒருத்தர் தான் அந்த தேவ திட்டத்துல இருக்கிறார். ஆனா பவுல் ஒருத்தருக்காக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த கப்பல்ல இருக்கிற அத்தனை பேரையும் பாதுகாக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க ஒருத்தர் தான் தேவ திட்டத்தில் நிக்கலாம். நீங்க ஒருத்தர் தான் தேவ தரிசனத்தை நிக்கலாம். நாளைக்கு என் ஃபேமிலி என்ன பிரதர், என் ஜெனரேஷன் என்ன பிரதர், அப்படி யோசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஒருத்தர் பவுல் தேவ திட்டத்துல இருந்ததுனால கப்பல்ல இருந்து அத்தனை பேரும் தப்பி பிழைப்பாங்கன்னா, இன்னைக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற நீங்க ஒருத்தர் தேவ திட்டத்துல இருக்கிறதுனால கர்த்தர் உங்க குடும்பத்தை தப்பி பிழைக்க பண்ண போகிறார். உங்க சந்ததியை தப்பி பிழைக்க பண்ண போகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நீங்க தாங்க பாதுகாப்பு அரண். கர்த்தர் உங்களை வச்சுதான் உங்க குடும்பத்தை காக்க போறார். அத்தனை ஜனங்களையும் காக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? பவுல் என்ற ஒரு தேவ மனுஷன் தேவ திட்டத்துல இருந்தான். இந்த ராத்திரி நான் சொல்றேன், நீங்க தேவ திட்டத்துல நிலைச்சிருப்பீங்கன்னா, ஒரு பெரிய தேவ தரிசனத்துல நிப்பீங்கன்னா, நீங்க போக வேண்டாம், அவர் உங்களை கரை சேர்ப்பார். ஒருவேளை போகும்போது கப்பல் உடையலாம், கப்பல்ல சேதம் வரலாம், கப்பல்ல இருக்கிற பொருள் எல்லாம் போகலாம். ஆனா கூட அது எங்க போய் தான் உடையும்னா, கரை சேருகிற இடத்துக்கிட்ட தான் போய் உடையும். கரை ஏறுகிற இடத்துக்கிட்ட போய் தான் உடையும். இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்துல சொல்றேன், கர்த்தர் அநேகரை கரை சேர்க்க போகிறார், அக்கறைப்படுத்த போகிறார். 3 காரியம் சொன்னேன். 1, கர்த்தர் இருந்தால் கரை சேருவோம். 2, நான் சொன்னேன் பொருத்தனை கரை சேர்க்கும். 3வது நான் சொன்னேன், நீங்க தேவ திட்டத்துல இருந்தீங்கன்னா கரை சேர்க்கப்படுவீங்க. இன்னைக்கு நம்ம இந்த 3 காரியத்தையும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடினவர்களாய், அன்பின் ஆண்டவரே, அப்பா ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு சத்தியம் நீங்க எங்க கூடயே பேசுனீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்கே ஆன வார்த்தை ஆண்டவரே. லேபாரா ஹம்தாரா பௌஷக தூராபா கபலபா, ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் நீர் அப்பா கரை சேர்ப்பீராக, கரை சேர்ப்பீராக. என் மகனே, இன்னும் ஏன் உனக்கு பயம்? நீ கரை சேர்க்கப்படுவாய், நீ கரை சேர்க்கப்படுவாய், நீ அக்கறைப்படுத்தப்படுவாய். கர்த்தர் உன்னை அக்கறைப்படுத்துவார். ரேபா லாபா ஷம்தரபா, யார் யாருடைய வாழ்க்கையிலலாம் நான் கரை சேருவனோ, என் வாழ்க்கையில ஒரு கரை இருக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு எதிர்காலம் இருக்கு ஆண்டவரே, நான் தப்பி பிழைப்பனா ஆண்டவரே? நிறைய வாய்ப்பு என் வாழ்க்கையில் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாங்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வல்லமை இந்த ராத்திரி கர்த்தருடைய வெளியரங்கமான வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. கர்த்தருனை கரை சேர்ப்பார், கர்த்தருனை கரை சேர்ப்பார். இந்த 9வது நாள் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறீங்க, நான் உன்னை கரை சேர்ப்பேன், நான் உன்னை கரை சேர்ப்பேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் கரை சேருங்கப்பா. கரை சேர்க்கிற ஒரு சுதந்திரம், அது ஒருவேளை இடமா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், தேவையா இருக்கலாம். எதெல்லாம் கரை சேர்க்க முடியலையோ அதையெல்லாம் கர்த்தர் இந்த ராத்திரி நீர் கரை சேர்க்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், நீர் சேர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். நாங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தொடர்ந்து மீதமுள்ள 31 நாட்களோ செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.